தலைவர்களாக தமிழகத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கிற இரு இதய தெய்வங்கள் துகில் ஒன்று ஒருங்கிக் கொண்டிருக்கிற வெர்னா இருக்கும் திசை நோக்கி வணங்கி மூன்றாம் தலைமுறை கடந்த நான்காம் தலைமுறைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் பேரியக்கத்துடைய மகத்தான தலைவராக தமிழகத்துடைய தரமான எதிர்கட்சி தலைவராக வருங்கால தமிழகத்தின் முதல்வராக அமரப்போகிற மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க தேசிய ஜனநாயக கூட்டணிகளே தமிழகத்திற்கு தலைவராகி கொண்டிருக்கிற எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே நெல்லிக்குப்பம் நகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாபெரும் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நகர தலைவர் மரியாதைக்குரிய அருமை நண்பர் கிருபானந்தன் அவர்களே, இந்த பகுதியைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நாகராஜ் அவர்களா, பொதுச் செயலாளர் நாகராஜன் அவர்களா, சிலம்பரசன் அவர்களா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய டி.கே. சேகர் அவர்களா, துணை செயலாளர் ரங்கராஜன் அவர்களா, மாவட்ட கழகத்துடைய பிரதிநிதி பாரி ராமச்சந்திரன் அவர்களா, அருமை அண்ணன் பாலபாஸ்கரன் அவர்களா, சுப்பிரமணி வார்டு செயலாளர் அவர்களா, வார்டு செயலாளர் மரியாதைக்குரிய நண்பர் பிரபாகரன் அவர்களா, முத்துராமன் அவர்களா, அருமை நண்பர் தினேஷ் அவர்களா, இளைஞரணியினுடைய செயலாளர் ரத்னவேல் பாண்டியன் அவர்களா, நகர மாணவர்களுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி ஆனந்தராஜ் அவர்களா, இந்த பகுதியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய இளங்கோ அவர்களா, சுரேஷ் அவர்களா, ருத்ரகுமார் அவர்களா, நாகராஜ் அவர்களா, சிவமூர்த்தி அவர்களா, செல்வி அவர்களா, ரவி அவர்களா, பழனி அவர்களா, ஆண்டாள் அவர்களா, பரமேஸ்வரன் அவர்களா, ஸ்ரீதேவி அவர்களா, ரமேஷ் அவர்களா, கோதி அவர்களா, ராமானுஜம் அவர்களா, துரை அவர்களா, ராமலிங்கம் அவர்களா, ஜானகி அவர்களா, வீரம்மாள் அவர்களா, சுமதி அவர்களா, உங்கள் அத்தனை பேருக்கும் என்றும் நிலைத்திருக்கும் இந்த செந்தமிழில் முதல் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு உங்கள் மத்தியில் எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் வந்து வந்திருக்கிறேன். அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, இதெல்லாம் வந்திருக்கீங்க. நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி நாங்க சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. 5 ஆண்டு காலம், 5 ஆண்டுகளுக்கு முன்னால உங்களுக்கு தேடி வந்தாங்க. எல்லா நாளும் பொய் சொல்ல முடியுமா? எல்லாம் பொய் சொல்லிட்டாங்க. மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க, பொய்யா சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய தருணம். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை தீர்மானிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் நம்ம ஒன்றும் ஏமாளி கிடையாது. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சில கருத்துக்களை பற்றி சொல்றேன். 500 சென்ற வாக்குறுதி கொடுத்தாங்க. எப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல்ல நம்மளை எப்படி மறுபடியும் ஏமாத்தி இருக்கிறாங்க, மறுபடியும் ஏமாத்தி எப்படி வாக்களிச்சுன்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அந்த 520 வாக்குறுதிகள மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னையா, மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிட்டு வர்றாரு. ஊர்வரா போயிட்டு எடுத்துருவான். அந்த வாக்குறுதிகள்ல நம்ம எப்படி ஏமாத்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்க. அவங்க கொடுத்த அந்த பொய் வாக்குறுதிகள்ல பெட்ரோல் டீசல் விலையை மானியமாக கொடுப்போம். அது யாருடைய வேலை? மத்திய அரசாங்கம், மரியாதைக்குரிய மோடிஜி ஐயாவுடைய வேலை. சிலிண்டருக்கு மானியம் எப்ப சொன்னாங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி. மறுபடியும் போன வருஷம் பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு. இந்த வாக்குறுதி பொய் வாக்குறுதி மறுபடியும் ரிப்பீட் ஆகி வருது. அதையும் பார்க்காம 40 பேரை தண்டமா நம்ம போண்டா சாப்பிடறதுக்கு டெல்லி கழிச்சு வச்சிருக்கோம். நல்லா புரிஞ்சுக்க. நம்ம ஒண்ணும் இப்ப எல்லாம் வந்துட்டு உலகம் நம்ம கையில சொல்லிட்டு செல்போன் நம்ம கையில இருக்குது. மத்திய அரசாங்கத்தை ஆளக்கூடிய மரியாதைக்குரிய மோடி ஐயா அவர்கள் இன்னைக்கு உலக வரலாற்றிலேயே அமெரிக்காவை மிஞ்சுகிற அளவுக்கு, ரஷ்யாவை மிஞ்சுகிற அளவுக்கு இந்தியாவை, சீனாவை தாண்டி கொண்டு வந்திருக்கிறார் பொருளாதாரத்தில். ஒண்ணு இல்லாம சின்ன பிள்ளை மாதிரி நம்ம பேசுறோம். ஒரே வார்த்தை, இங்க தமிழ்நாட்டுல மீண்டும் உதாரணத்துக்கு போகாத ஊருக்கு வழி சொல்றேன். போகாத ஊருக்கு நீங்க உதயசூருக்கு ஓட்டு போட போறதில்ல. சத்தியமணி எனக்கு தெரியும். ரெட்டைலை வந்தால் மட்டும்தான். இன்னைக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் யாரு? எடப்பாடியாருன்னா கொடுக்கிற வாக்குறுதி நிறைவேற்ற முடியும். மத்திய அரசாங்கத்துல சட்டமன்ற தேர்தல் வருது. எடப்பாடியார் வெற்றி பெற்றான். அம்மா அக்கா ரெட்டலைக்கு ஓட்டு போட்டுதான் உன் குடும்ப ரேஷன் கார்டுக்கு கணக்கெடுப்பெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு 2000 ரூபாய் சத்தியமா கொடுப்பாரு எடப்பாடி. ஏன்னா மத்திய அரசாங்கம் யாருக்கு? உங்களோட கூட்டணி. இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்க முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் சொல்லிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்களே. இந்த 5000 ரூபாய் கொடுத்தது எதனால? கோடை காலம் 2000 ரூபாய் 3 மாசத்துக்கு சொல்லி 5000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இந்த 5000 ரூபாய் உலக வங்கிக்கு இருந்து கடன் வாங்கி ஓம்புள்ள தலையில, ஏன் தலையில, ஓன் தலையில வச்சுட்டு 5000 ரூபாய் கொடுத்து 5 ஆண்டு காலம் ஆட்சி முடிய போகிற தருவாயிலே தமிழக மக்கள் ஏமாற்றுறாங்க. எண்ணி பார்க்கலாம். ஒண்ணு இல்ல,
எல்லாம் இருக்கிறீங்க. நம்ம நண்பர் சொன்னார், பாரதிய ஜனதா கட்சி சொன்ன நண்பர் 28 மாதங்களுக்கு பிறகுதான் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை. அதுக்கப்புறம் தகுதி உள்ள மகளிர் இருக்காங்க. என்ன தகுதி, யார் நிர்ணயம் பண்றது? இன்னைக்கு கூட 5000 ரூபாய் போட்டிருக்காங்களே, 1,30,30,000 பேர் தான் போட்டிருக்காங்க. இன்னும் 1 கோடி பேருக்கு போல. அதுவும் 28 மாத காலம் சட்டமன்றத்திலே கட்சித்தார் எடப்பாடியார். தமிழகத்தினுடைய தரமான எதிர்கட்சி தலைவராக சட்டமன்றத்தை கட்சியில் விளைவாக 1000 ரூபாய் கழிச்சு. இதுதான் சத்தியமான உண்மை. எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். புராணம் திமுக காரங்க சொல்லுங்க, எடப்பாடியாருடைய ஆட்சியில ஒரு குறையாரம் சொல்ல முடியுமா? புராண காலத்துல வருமானமே இல்லாத நேரத்திலும் கூட இந்த தமிழகத்தை தரமாக ஆட்சி செய்த ஒரே ஒப்பந்த தலைவர் எடப்பாடியார். விவசாயம் நிறைந்த பகுதி, விவசாயிகளை ரத்து பண்ண முடியுமா? விவசாயிகளை தள்ளுபடி பண்ண முடியுமா? 2 முறை விவசாய கடன்களை ரத்து செய்த தலைவர் எடப்பாடியார். அடிமட்டத்தில் வந்தாரு, சாதாரண ஒரு கிளைக்கழக செயலாளர் வந்தாரு. இரட்டலை காத்து மீட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மக்கள் பேரியக்கத்தை 4ஆம் தலைவரை காத்து நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க வீட்டுல எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்கு இல்லையா? படிக்கும். என் வீட்டுல 2 பிள்ளைங்க. எடப்பாடியார் புரட்சி தலைவி அம்மா என்ன பண்ணாங்க? முற்போக்கு சிந்தனை, நாட்டை வருகிற தலைமுறையை முற்போக்கு சிந்தனையோடு ஒரு வீட்டுல நம்மளால 20,000 25,000 கொடுத்து பிள்ளைகளுக்கு லேப்டாப் வாங்கி கொடுக்க முடியுமா? அந்த அம்மா யோசிச்சாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு லேப்டாப் அடிக்கடி வழங்கினாங்க. இந்த 4.5 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் முடிய போது அந்த லேப்டாப் எடுத்துட்டாங்க கம்யூனிட்டி. எல்லாம் புரிஞ்சுக்க. என் வீட்டுல என் பொண்ணு டிகிரி முடிச்சா, என் பையன் டிகிரி படிச்சுட்டு இருக்கான். 4வது வீட்டுக்குள்ள 3 வருஷத்துக்கு முடியும், 5 வருஷத்துக்கு முடியும் லேப்டாப் வாங்கியிருக்கு. நடுத்தர குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் என் பிள்ளைக்கு லேப்டாப் வாங்கி கொடுக்க முடியல. 2 பிள்ளைங்க உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனை பிள்ளைங்க லேப்டாப் வாங்க? ஒரு வீட்லயும் என்ன சொன்னார் மாவட்ட பிரதிநிதி, அது போல கருணாநிதி தான் ஆரம்பிச்சார். 5000 ரூபாய் திரும்ப ஒதுக்குங்க. அதை தாலிக்கு தங்கமாக மாற்றி டிகிரி முடிச்சுட்டா ஒரு வீட்டு பொண்ணுக்கு 50,000 தாலிக்கு தங்கம் வழங்கியவர் புரட்சி தலைவர். அதை தொடர்ந்து வழங்கியவர் எடப்பாடியார். அந்த திட்டத்தை கேட்டுட்டாங்க. சரி, ஓகே, 26 மாசம் கொடுக்கலாம், மாசம் 1000 ரூபாய். 5 வருஷம் மேலே கொடுத்துருந்தா முடிச்சதுதான் 12 60 மாசம் 60,000 ரூபாய் தான். ஆனா அதுக்கு இடையில வீட்டு பிள்ளைங்க ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். கட்டி நேரத்துல கடை வாங்குவோம். புருஷன் கொண்டாடி சேர்ந்து 3 இடத்துல 4 இடத்துல கடை வாங்கி இந்த வருஷம் வரும். அந்த வருஷம் வச்சு 2 பேரும் பேசிக்கோங்க. ஏங்க அந்த கடனை கொடுத்துட்டோம், இந்த கடனை கொடுத்துட்டோம். ஒரு கடை மட்டும் நிக்குதுங்க. அம்மா சொல்லுங்க வீட்டுக்காரங்கிட்ட, கவலைப்படாதுங்க, வீடு ஆபீஸ் போயிட்டு வந்தா அடுத்த வாரம் அந்த செக் வருது, நாளைக்கு தங்கம் வருது, அதை வச்சு அந்த கடலாட்சி வாழ்ந்தாங்களே தாலியத்தை போட பசங்க திமுக காரங்க அந்த திட்டத்தை எடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட காலம் இருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டை புரண்டு கொண்டு ஒட்டுமொத்தமாக தமிழர்களை அவங்க குடும்பம் மட்டும்தான் ஆசிய பணக்கார வருஷம் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஸ்டாலின், கனிமொழி, தயாரிக்குமாற மட்டும்தான் இந்த நேரம் தான் நீங்க சிந்திக்க வேண்டிய நேரம். நீங்க வாக்களிக்க வேண்டிய நேரம். உண்மையிலே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பள்ளியிலும் சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பகுதி ஐயா சின்னையாவுடைய பேச்சை கேட்டு உங்களுடைய ஒட்டுமொத்தமான வாக்குகளையும் ஒவ்வொரு வாக்குகளும் மத்திய அரசாங்கத்தோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற எடப்பாடியாருக்காக இரட்டைலைக்கு வாக்களிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும். அம்மா மறந்துடாதீங்க, காலம் கடந்து விடவில்லை. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை, யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை தீர்மானமாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புகள் நன்றி விடைபெற்று நன்றி.